வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் இளைஞர்களை தலைவலி, கழுத்து வலி, முக்கியமாக இடுப்பு வலி போன்றவர்களால் அவதிப்படுகின்றனர். காரணம் என்ன? முன்பு இருந்ததை விட மிக அதிக அளவில் இந்த மாதிரி வலிகள் காணப்படுகிறது. நிறைய பேர் அவதிப்படுறாங்க. இதற்கான நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது. எல்லாரும் தெரிந்த காரணம் உடல் பருமன், உடல் உழைப்பு இல்லாதது. இது ஒத்துக்கொள்ளப்பட்டது தான், கரெக்ட் தான். இதை மீறியும் நான் ஒல்லியாக தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு பெயின் வருது. நான் சில எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு பெயின் வருது. அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. அதுதான் பேட் பாஸ்டர். உழைக்கும் போது அல்லது வேலை செய்யும் போது சரியான முறையில் உங்கள் உடல்நிலை இல்லை என்றால் இந்த மாதிரி வலிகள், முக்கியமாக நான் சொல்லக்கூடிய தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். மெயின்டைனிங் குட் பாஸ்டர், உடம்பை சீராக நல்ல நிலையில் வேலை செய்யும் போது எப்படி வைத்துக்கொள்வது அல்லது மற்ற நேரத்தில் எப்படி வைத்துக்கொள்வது தான் மிக மிக முக்கிய காரணம். இதையும் சேர்ந்து பண்ணும்போது உங்களுடைய உடல் உழைப்பு சம்பந்தப்பட்டது அல்லது உடல் உழைப்பு இல்லாத நிலையில் இருக்கின்ற வலிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில சமயம் வலிகள் வராமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மெயின்டைனிங் குட் பாஸ்டர் அல்லது உடல் நிலையை சமச்சீராக வைத்துக்கொள்வதற்கு வலிகள் வராமல் அல்லது வலிகளை குறைக்கக்கூடிய தீர்வாக அமையும். இதை பற்றி தான் நம்ம தெளிவாக பேச போகிறோம். பாஸ்டர் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இது ஆங்கிலத்தில் குட் பாஸ்டர் அப்படிம்பாங்க. உடலை அதற்கு தகுந்தாற்போல் சமச்சீராக வைக்க வேண்டும். உடல்நிலை வேலை செய்யும் போதும் அதை மெயின்டைன் பண்ணணும், சும்மா இருக்கும்போது மெயின்டைன் பண்ணணும். சும்மா இருக்கும்போது மெயின்டைன் பண்ணுறத ஸ்டேட்டிக் பாஸ்டர் அப்படிங்கிறோம். வேலை செய்யும்போது, அதாவது இங்கிட்ட அங்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கோம், ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உடலை எப்படி பயன்படுத்துவது, சரியாக பயன்படுத்த டைனமிக் பாஸ்டர் அப்படிங்கிறோம். இதை புரிகிற மாதிரி சொன்னால், இந்த பாஸ்டருங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளது உடல் உறுப்பு நம்மளுடைய எடைகளை சீராக பரவலாக தாங்கப்பட வேண்டும். ஒரு வெயிட் எடுத்துகிட்டு போகுதுன்னா அந்த வெயிட் எல்லா பக்கமும் பரவலாக போகணும். ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு பொருளை தூக்கிட்டு போகிறோம், 2 பேரும் ஒரே மாதிரி தூக்கிட்டு போனோம்னா அந்த வெயிட்டு பாதியாக தான் ஃபீல் பண்ணுவோம். எடுப்பதும் ஈஸியாக இருக்கும். ஒருத்தரை மட்டும் அந்த வெயிட் அதிகமாக தூக்க சொல்லும்போது அதை சில சமயம் பொருள் கீழே விழுந்து விடலாம் அல்லது தூக்கும்போது சிரமம் ஏற்படலாம். இதே தான் நமது உடலிலும். நீங்கள் உட்காரும்போது நேராக உட்கார்ந்தீர்களானால் உங்களுடைய உடலின் எடை முதுகெலும்பிலிருந்து இடுப்பு எலும்பில் வரை பரவி கால்களில் சமச்சீராக பரவுகிறது. இதில் எந்த விதமான மாற்றம் ஏற்படும் போது முதுகெலும்பில் மட்டும் அழுத்தம் ஏற்படும். அதனால தான் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கும் போது பேக் பெயின் வருது. அதே மாதிரி நடக்கும்போது, இது ஒரு சிறிய எக்ஸாம்பிள், நடக்கும்போது சரியான பாத அணிகலன்கள் இல்லை என்றால், ஃபுட்வேர் இல்லை என்றால் கால்வலி வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறது. நம்மளது பாதம் சமச்சீராக இருக்க சமமான தலைகள் நடக்கப்பட்டே பழைய இருக்குது. ஸோ நீங்கள் ஹீல்ஸ் போட்டு இருக்கும்போது, உயரமான காலணிகளை அணியும் போது அந்த பாஸ்டர் மாறுகிறது. எடை பரவும் தன்மை வேறுபடுகிறது. சில இடத்தில் மட்டும் அதிக எடைகள் செல்வதால் அந்த தசைகளும் அந்த சந்திப்புகளும் அந்த ஜாயிண்ட்களும் பாதிப்படுகின்றது. இதே தான் நின்றுக்கிட்டு வேலை பார்க்கும்போது. முக்கியமாக நிறைய நேரத்தில் உட்கார்ந்து வேலை செய்பவர், எனவே இதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும். 10 மணி நேரத்திற்கு மேல் நீங்கள் உட்கார்ந்து வேலை செய்தால் உயிருக்கு ஆபத்தான நோய்களும் வலி நோய்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் 4 மணி நேரத்திற்கு மேலே உட்கார்ந்து வேலை செய்வதாக இருப்பவராக இருந்தால் உடற்பயிற்சி என்பது மிக மிக அவசியம். அதோடு குட் பாஸ்டர், வேலை செய்யும் போது குட் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். இந்த குட் பாஸ்டர் எங்கே நம்ம கற்றுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எப்படி உட்காரணும்னு மட்டும் நான் சொல்லிட்டேன். எல்லா விஷயத்துலேயும் குட் பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்க முடியாது, ஏன்னா ஒரு பெரிய வீடியோவாயிரும். சிம்பிளாக நிறைய பேர் உட்கார்ந்து வேலை செய்வதால்
என்ன செய்யணும்னு நான் சொல்லிடுறேன். உட்கார்ந்திருக்கிற சேரின் அளவு என்பது, நாற்காலியின் அளவு என்பது கால்கள் தரையில் பட வேண்டும். மிக உயரமான நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அதிக நேரம் உட்கார வேண்டாம். நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வதற்கென்றால் அதன் மாதிரி உங்களுடைய உயரத்திற்கு தகுந்த மாதிரி நாற்காலிகளை அமைத்துக்கணும். உங்கள் கால் ஃபேர்மாக ஃப்ளோரில் இருக்கணும். தரையில் அழுத்தமாக பதிகிற அளவுக்கு ஹைட் இருந்தால் போதும். ரொம்பவும் குனி இருக்க வேண்டாம், ரொம்பவும் இருக்க வேண்டாம். முழங்கால் ஒரு 90 டிகிரி மடங்கி இருக்க வேண்டும். ரொம்பவும் குனிஞ்சிருச்சுன்னா இடுப்பு வலி வந்துடும். ஸோ கால்கள் தரையில் பட வேண்டும். முழங்கால்கள் அதிக அளவு பெண்ட் ஆகக்கூடாது உட்காரும் போது. இது முதல் கண்டிஷன். இரண்டாவது எப்பொழுதுமே நிமிர்ந்து உட்கார்ந்து பழக வேண்டும். கூன் போட்டோ ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டோ இருக்க வேண்டாம். முக்கியமாக பேக் பாக்கெட்டில் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா பேக் பாக்கெட்டில் பர்ஸ் கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்காதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வச்சுக்கோங்க. உட்கார்ந்துருக்கும் போது நேராக உட்கார வேண்டும். முதுகு வலி உள்ளவர்கள் முதுகு பின்பக்கமாக ஒரு சப்போர்ட்டிவ் பில்லோ வச்சுக்கலாம். லம்பார் சப்போர்ட் பில்லோ அப்படிங்கிற வச்சுக்கலாம். முதுகு வலி இல்லாதவர்கள் தேவையில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் கம்ப்யூட்டர் பார்க்குறவர்கள் இருந்தால் குறைந்தபட்சம் 20 டிகிரி தாழ் நிலையில் மற்றும் இருந்தால் அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா நெக் பெயின் வந்துடும். ஸோ முடிந்தளவு உங்களுடைய கண் பார்வை இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு 20 இன்ச்சு தள்ளி இருந்தால் போதும் மானிட்டர். அதுக்கு பக்கமாக வச்சுக்க வேண்டாம். ஸோ இதை 20-20 ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 டிகிரி மேக்ஸிமம் இன்க்ளினேஷன், 20 இன்ச்சஸ் 1.5 அடி அந்த அளவுக்கு தள்ளி இருந்தால் போதும். 1 மணி நேரம் அல்லது 90 நிமிடங்களுக்கு ஒரு தடவை மைக்ரோ பிரேக் எடுத்துக்கணும். எந்திரிச்சு நீங்கள் லைட்டாக நடந்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின்டைனிங் த குட் பாஸ்சர். திரும்பும்போது உடலை முழுவதுமாக திரும்ப வேண்டும். கழுத்தை மட்டும் திருப்பி நீண்ட நேரம் பார்க்க வேண்டாம். ஸோ இது போன்றவைகள் உடற்பயிற்சி சேர்ந்து செய்யும் போது, உழைக்கும் போதோ அல்லது வேலை செய்யும் போதோ குட் பாஸ்சர், நல்ல உடல்நிலையை மெயின்டைன் பண்ணிங்கன்னா மிக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வேலை பார்க்கலாம், வலி இல்லாமல் வேலை பார்க்கலாம். வேலை முடிஞ்சு போகும்போது வேலை பார்க்க வரும்போது என்ன புத்துணர்வோடு வந்தீங்களோ அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ குட் பாஸ்சருங்கிறது மிக மிக முக்கியமானது. அதனுடைய பலன்கள் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக எந்த விதமான உடல் அவயங்களும் அதிக அளவு ஸ்ட்ரெயின் ஆகாமல் காப்பாற்றும். முக்கியமாக தசைகள், நார்கள், ஜாயிண்ட்டுகள் போன்றவை. ஸோ இந்த பேட் பாஸ்சர், தவறாக உட்கார்வதால் அல்லது தவறாக உடம்பை செய்வதால் வரக்கூடிய வலிகளை தவிர்ப்பதற்கு குட் பாஸ்சர் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஒரு எக்ஸாம்பிளாக உட்கார்வதை பற்றி சொன்னேன். சுருக்கமாக நிற்கும்போது என்னென்னா, இப்பொழுது பேக் பெயின் உள்ளவர்கள் உடனடியாக குனிந்து கீழே உள்ள பொருட்களை எடுக்கலாம். முழங்காலை மடக்கி அந்த மாதிரி பொருட்களை எடுக்கலாம். எடுக்கும்போது ஒரு கையில் எடுக்காமல் 2 கைகளும் சேர்ந்து எடுக்கலாம். இது போன்ற சிறு சிறு பழக்க வழக்கங்களை உங்களுடன் மாற்றிக்கொள்ளும் போது உடலில் சமச்சீராக எடை பரவுகிறது. இந்த குட் பாஸ்சர் என்பது மிக மிக முக்கியமானது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உடல் உழைப்பு கம்மியாக வேலை செய்யும் போது இந்த குட் பாஸ்சர் மெயின்டெனன்ஸ் என்பது மிக மிக முக்கியம். ஸோ நீண்ட நாள் வலிகள் உள்ள தலைவலி, கழுத்து வலி, பேக் பெயின் மற்றும் கீழ் முதுகு வலி உள்ளவர்கள் குட் பாஸ்சர் மெயின்டைன் பண்ணுவது மூலம் உங்கள் வலிகளை தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம்.